சரியா 2005 இந்த பிளைட் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி திடீர்னு அதோட முன்பக்க சக்கரம் வேற திசையை நோக்கி திரும்பிடுச்சு. பைலட் இந்த விஷயத்த கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்லவும் மொத்த பேரும் கதி கலங்கி போயிட்டாங்க. காரணம், இந்த மாதிரி சக்கரம் திரும்பி நிக்கும் போது தரையில லேண்ட் பண்ணா 99% அந்த வீல் உடைஞ்சு போய் கண்டிப்பா அந்த விமானம் கிராஷ் ஆயிரும். இந்த மாதிரி நேரத்துல கண்டிப்பா எல்லா பைலட்டும் பதட்டம் அடைஞ்சிருவாங்க. ஆனா இங்க ஜெட் ப்ளூ விமானத்தை இயக்குன ஸ்காட்பர்க் அப்படிங்கிற அந்த பைலட் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 2 மணி நேரமா ஏர்போர்ட்டை சுத்தி பறந்து மொத்த எரிபொருளையும் காலியாக்கி கடைசியில கீழே தரையிறக்கிறதுக்காக ரன்வே நோக்கி அந்த பிளைட் வரவும் உள்ள இருக்கிற 140 பயணிகளும் என்ன நடக்க போகுதுன்னு அப்படின்னு மொத்த உலகமும் இந்த சம்பவத்தை டிவியில பார்த்துட்டு இருக்கு. இறுதியாக மெதுவா அந்த பிளைட்டை கீழே கொண்டுட்டு வர முன்பக்க சக்கரம் கொஞ்சம் கூட கீழே பட விடாம இப்ப அதோட முன்பக்கத்தை கீழே இறக்க அந்த டயரும் கீழே தெரிஞ்சு பத்தி எரிய ஆரம்பிக்குது. அவ்வளவுதான் ஆக்சிடென்ட் ஆயும் தெரிஞ்சு முடிவு செய்யப்பட்ட ஒரு பிளைட்டை கீழே இறக்கி காட்டி எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காரு அந்த மனுஷன்.